தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பு வாய்ந்தது. அதிலும் மிகவும் விசேஷமானதாக பார்க்கப்படுவது மாசி மாதம். இந்த மாதம் முழுவதும் கடலாடும் மாதம் என்றும் தீர்த்தமாடும் மாதம் என்றும் சொல்வார்கள். அப்படி சிறப்பு வாய்ந்த மாசி மாதத்தில் வரும் மாசி மகத்தின் புராண கதையையும் மாசி மகத்தின் சிறப்புகளையும் முழுமையாக தெரிந்து கொள்வோம். தமிழுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என் வணக்கம். வரலாறிலும் ஆன்மீகத்திலும் ஆர்வமுள்ள உறவுகள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதுவரை ஆதரவு தந்து கொண்டிருக்கும் தமிழ் உறவுகளுக்கு நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்துவிட்டு பாவத்துக்கு பரிகாரமாக புண்ணியம் தேடி ஒவ்வொருவரும் பல்வேறு ஆலயங்களுக்கு செல்வோம். இதனால் ஏற்படும் தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக ஜபம், தபம் போன்ற பல்வேறு பரிகாரங்களை செய்கிறோம். மாதங்களில் மகத்தான மாதம் என்று அழைக்கப்படுவது மாசி. மாசி மாத நாட்களில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரதம் இருந்து குலதெய்வம், இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு வந்தால் எல்லா விதமான தோஷங்களும் பாவங்களும் விலகி குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் என்பது ஐதீகம். காலையில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி சிவ சிந்தனையுடன் சிவன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும். மாசி மாதம் வளர்பிறை பஞ்சமி திருநாள், கலைவாணிக்கு உகந்த திருநாள் என்கின்றன பல்வேறு ஞான நூல்கள். இந்த மாதம் முழுவதும் சரஸ்வதி, அந்தாதி போன்ற துதிப்பாடல்களை பாடி வண்ண மலர்களால் அர்ச்சித்து வழிபட்டு வந்தால் கல்வி கற்கும் மாணவ மாணவிகள் அனைவரும் கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்குவார்கள். கும்ப ராசியில் சூரியன் இருக்க மக நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கும் நாளில் பௌர்ணமி வரும். இந்த பௌர்ணமி திருநாளை மாசி மகம் என்று சொல்கிறோம். அதே போல் கும்ப ராசியில் சூரியன் இருக்கும்போது சிம்மத்தில் சந்திரனும் குரு பகவானும் இணைந்து இருந்தால் அது மகாமகம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மகாமகம் 12 வருடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே நிகழும். சில நேரங்களில் 11 வருடங்களில் இந்த மகாமகம் ஏற்படும். அதனை இளைய மாமாங்கம் என்பார்கள். இந்தியாவிலேயே மகாமகம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுவது கும்பகோணத்தில்தான். இதேபோல் வட இந்தியாவில் கும்பமேளா என்ற பெயரில் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். மாசி மகத்தின் புராண கதையையும் பார்த்து விடுவோம். வருண பகவானுக்கு ஒரு முறை கடுமையான தோஷம் பிடித்துவிட்டது. எனவே அவர் கட்டப்பட்ட நிலையில் கடலில் வீசப்பட்டார். வருணன் கடலில் வீசப்பட்டதால் உலகில் மழை பொழியாமல் வறட்சியும் பஞ்சமும் ஏற்பட்டது. அனைத்து உயிர்களும் அதிக துன்பம் அடைந்தன. தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று வருண பகவானை விடுவிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர். அவர்களின் பிரார்த்தனையை கேட்ட சிவபெருமான் வருண பகவானை விடுவித்தார். அவ்வாறு வருண பகவான் விடுதலை பெற்ற நாள் மாசி மாத மகம் நாளாகும். அதனையே நாம் மாசி மக திருநாளாக கொண்டாடுகிறோம். மேலும் விடுதலை பெற்ற வருண பகவான் சிவபெருமானிடம், நான் கடல் நீரில் கட்டப்பட்டு இருந்தபோது தங்களை நோக்கி பிரார்த்தனை செய்ததால் என்னுடைய தோஷம் நீங்கியது. அதேபோல் இந்த நாளில் புண்ணிய தீர்த்தங்களில் மூழ்கி நீராடி தங்களை வழிபடும் பக்தர்களுக்கு அவர்களின் பாவங்கள், தோஷங்கள், துன்பங்கள் அனைத்தும் நீங்க அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சிவபெருமானும் வருணன் கேட்ட வரத்தை வழங்கினார். அன்று முதல் புனித நீராடல் நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. நீங்களும் முடிந்தால் புனித நீராடி இறைவனை வேண்டுங்கள். முடியாதவர்கள் குலதெய்வத்தை வணங்குங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இதே போல் பல நிகழ்வுகளின் புராண கதைகளை தெரிந்து கொள்ள நம் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.